ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 1 லட்சமோ அல்லது 5 லட்சமோ உங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் முதலீடு பண்ணிவிட்டு இதுலேருந்து மாதம் எனக்கு வருமானம் வர மாதிரியான திட்டங்களில் நான் முதலீடு பண்ணணும். அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் என்னோட முதலீடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவசியம் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பாதுகாப்பாக நம்ம எப்படி முதலீடு பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி மாதம் வருமானம் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான திட்டம், அதனால் ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். இந்த திட்டங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் பேக்கில் இருக்கிற திட்டம், அதாவது கவர்மெண்டே வந்து இதுக்கு கேரண்டி கொடுக்குது. அதனால நம்ம தைரியமாக முதலீடு பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற MIS ஸ்கீம் இருக்குது, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இதில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் மாதம் உங்களுக்கு வருமானம் மாதிரி நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். MISன்றா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற, அதாவது அரசு கவர்மெண்ட் கொடுக்குற நமக்கு கேரண்டியான திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% கவர்மெண்ட் பேக்கில் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக முதலீடு பண்ணலாம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் மாதம் நீங்கள் இன்கம் வாங்கிக்க முடியும். உதாரணமாக இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து 617 ரூபா வந்து வருமானமாக வந்துகிட்டு இருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கீ ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ உங்கள் பணம் வந்து லாக்கின்ல இருக்கும், நீங்கள் மறந்துடாதீங்க. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து 9 லட்ச ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். சப்போஸ் நீங்களும் உங்களோட ஒய்ஃபு பேரில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் 15 லட்ச ரூபாய் இதில் அதிகபட்சமாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும். அதாவது நான் ஒரு 9 லட்சமும் என் ஒய்ஃப் பேரில் ஒரு 9 லட்சமும் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. 2 பேருக்கும் சேர்ந்து 15 லட்ச ரூபாய் தான் வந்து ஒரே திட்டத்தில் தான் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து உச்சவரம்புங்கிறத அவங்க நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்தில் நான் வந்து முதலீடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 5 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அதுக்கு பெனால்ட்டி இருக்குது. அந்த பெனால்ட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சப்போஸ் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டு 1 வருஷத்துக்குள்ளே வித்ட்ரா பண்ணணும், அதாவது இந்த திட்டத்தை விட்டு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1 வருஷத்துக்கு வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியேற முடியாது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் வந்து 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இதில் முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து அதில் வெளியாகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வர்ற வட்டியில் வந்து 2% வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பெனால்ட்டின்னு சொல்கிறது. இதை வந்து பெனால்ட்டி பிடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கும். அடுத்து சப்போஸ் 3 வருஷம் நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிட்டீங்க, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 1% வந்து இதில் வந்து பெனால்ட்டி விதிப்பாங்க. ஸோ அந்த பெனால்ட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் காலத்தில் அது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் உங்களோட வயது வந்து 60 வயதாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து SCSS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். 60 வயசுக்கு மேலே இருக்க நபருக்கு வந்து இதில் வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 மந்த் வந்து உங்களுக்கு பே பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம MIS விட வந்து MIS வந்து 7.4% தான் நான் சொல்லியிருந்தேன். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.2% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 60 வயது பூர்த்தி
ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வந்து யார் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெனரேட் பண்ணலாம், அதாவது மந்த்லி வந்து நம்ம வந்து இன்கம் மாதிரி வாங்கி வேறு இன்னும் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதிகமாக இதுலேருந்து பணம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு மாதம் 9,250 ரூபாய் வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இந்த வட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எய்தர் வந்து ஆர்டியில் போடலாம். ஆர்டியில் போட்டிங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் ஆர்டியில் முதலீடு பண்ணுறதுனால அதுவும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணலாம், அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் முதலீடு பண்ணலாம். அதாவது இதுலேருந்து வர வட்டியை தான் கொண்டு போய் நீங்கள் பணத்தை போடுறீங்க. அதே நேரத்தில் இதில் இருக்க அசலுங்கிறது அந்த கேபிட்டலுங்கிறது உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து இதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிருச்சு. அந்த பணத்தை நம்ம ரிஸ்கே இல்லாமல் ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வருமானம் அவசியம் இல்லை, எனக்கு வந்து கேபிட்டலை நான் குரோத் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வகையில் நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். சப்போஸ் இதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஐபி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். ஏன்டா எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ 100% ரிஸ்கில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டையர் ஆன பீப்புளுக்கு வந்து தாங்கள் வச்சிருக்க அந்த கேபிட்டலுக்கு வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சேஃப்டியாக என்ன இருக்கோ அதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். சப்போஸ் உங்களோட வயது கம்மியாக இருக்குது, கொஞ்சம் யங் ஜெனரேஷனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எம்ஐஎஸ் மாதிரி ஒரு திட்டத்தில் முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம். இது கொஞ்சம் growth உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு இன்கம் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து எம்ஐஎஸ்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் சொன்ன அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ண நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா எம்ஐஎஸ்ஸில் முதலீடு பண்ணிவிட்டு இதுலேருந்து வர வட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து இந்த 15 லட்ச ரூபாங்கிறத அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். இந்த 15 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ஐஎஸ்எல் நீங்கள் போடுறத நம்ம எடுத்துக்கலாம். அதுலேருந்து வர வருமானத்தை வந்து ஒரு 9,250 ரூபாய் வந்து மாதம் உங்களுக்கு வரப்போகுது. அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்டியாக தொடர்ந்து நீங்கள் பணத்தை கட்டிகிட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் மொத்தமாக செஞ்ச முதலீடு பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு வந்து 5,50,000 ரூபாய் வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கரண்ட்லி இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கு வந்து 6.5% வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்து நீங்கள் பண்ணின அந்த 5 லட்ச ரூபாங்கிறது வந்து 6,56,000 ரூபாய் வளர்ந்துருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஃபைனல் டோட்டல் ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,56,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 15 லட்சம் நீங்கள் போட்டிங்க, உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ கிடைக்கிறது வந்து 21 லட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆர்டியை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எம்ஐஎஸ்ல முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி அதுலேருந்து வர வட்டி வருமானத்தை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணீங்கன்னா வந்து அதுலேருந்து எவ்வளோ வருமானம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிட்டு பார்க்குறப்போ வந்து ஒரு 7,50,000 ரூபாய் வந்து இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு 15 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிங்க, உங்களுக்கு ஃபைனலாக வந்து 22,50,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து சப்போஸ் நீங்கள் இதை வந்து டைரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த 15 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு தேவையில்லை, இது வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் வந்து ஒரு 12% ரிட்டர்ன் நம்ம பார்க்குறப்போ வந்து 26,40,000 ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை போடுறப்ப அது உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட குறைந்தபட்ச முதலீடு காலம் வந்து ஒரு 7லேருந்து 10 வருடம் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது நல்லது. இன்னைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம வந்து எம்ஐஎஸ் திட்டத்தை பற்றி பார்த்தோம். இதுலேருந்து நம்ம எப்படி நார்மலாக இன்கம் ஜெனரேட் பண்ணுறதை விட அதை வந்து எப்படி நம்ம மல்டிப்ளை ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து 3 விதமான திட்டங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது எம்ஐஎஸ்லேருந்து முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆர்டியில் எப்படி முதலீடு பண்ணுறதை பற்றி சொன்னேன், எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறதை பற்றி சொன்னேன், லம்சம் முதலீடு பண்ணுறதை பற்றி சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங்
அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.